அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 28/9/2024 சனிக்கிழமை, ஆயில்யம் நட்சத்திரம். பலரை நாம் பார்க்கிறோம், வாரி வழங்கும் வள்ளல்களாக இருக்கிறார்கள். பாராட்டுகின்றோம், போற்றுகின்றோம், எல்லாம் செய்கின்றோம். அவரின் முற்கால சம்பவம் எப்படி, இளமையில் எப்படி, யாருக்கும் தெரியாது. ஒரு கணக்கு சாஸ்திரம் சொல்லுகிறது. வள்ளல்களாக இன்று இருப்பவர்கள் அநேகர் ஆரம்ப காலத்தில் ஆண்டியாக இருந்திருக்கிறார்கள், இருப்பார்கள். பிச்சைக்காரனாக இருந்து அந்த நிலைக்கு வந்த பிறகு, அதன் பிறகு முன்னேறி இன்று வள்ளல்களாக இருக்கிறார்கள். இது சாஸ்திரம் சொல்லுகின்ற ஒரு விஷயம். சரி, யாருக்கு இப்படி இருக்கும்? இதற்கு என்ன சூத்திரம் பார்ப்போம். 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவிய ஸ்தானம். 9ஆம் இடம் தர்மஸ்தானம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் புரிவோருக்கும் அது. இந்த 10ஆம் வீடு சுபர் வீடாக இருந்து அந்த வீட்டுக்கு உடையவன் சுபர் வீட்டில் இருக்க, அவன் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி சுபர் வீட்டில் இருக்க, பாவர்கள் பாராது சுபர்கள் பார்த்தார் நற்கருமங்களை செய்வான். நற்கருமங்களில் ஒன்று வள்ளல் தன்மை. இதுவரை நமக்கு புரிகிறது. ஆனால் இந்த சுலோகத்தில் சொல்லப்பட்ட முதல் விஷயம், பிச்சைக்காரனாக இருந்து பின்னாளில் வள்ளலாக இருப்பார். இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் அவர்களெல்லாம் பிச்சைக்காரனாக முதலில் இருப்பார்களா? கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி அல்லவா? 10ஆம் வீடு சுவர் வீடு, 10ஆம் வீட்டுக்குடையவன் சுவர் வீட்டில் இருக்கிறான், நல்ல நட்சத்திரம் பெற்றிருக்கிறான், அவனும் சுவர் வீட்டில் இருக்கிறான். பாவர்கள் பார்க்கவில்லை, சுவர்கள் பார்க்கிறார்கள். நன்று நன்று நன்று. இப்படி நல்லபடியாக அமைந்தவர்கள் அத்தனை பேரும் ஆரம்பத்தில் பொருளாதார நெருக்கடியில் கஷ்டப்பட்டு பின்பு வள்ளலாக இருக்கின்ற அளவுக்கு வசதி பெறுவார்களா? இது கேட்கப்பட வேண்டிய கேள்விதானே. அந்த சூத்திரத்தில் சொல்லப்பட்ட இன்னொரு விஷயம், இந்த 10ஆம் வீட்டை 6, 8க்கு உடையவர்கள் பார்த்திருந்தால் அவன் அடிமட்டத்திலிருந்து உயருவான். ஆக மிக மிக தெளிவாக நம் அறிவுக்கு விருந்தாக இந்த சூத்திரம் படைக்கப்பட்டிருக்கிறது. முதலில் சொன்ன அந்த கூற்று, சுபர் வீடு சுபராக இருத்தல், ஏறிய நட்சத்திரபதி அதிபதி சுபனாக இருத்தல், சுபர்கள் பார்த்தல், இதெல்லாம் சரி. ஆனால் சொல்லப்பட்டது அடிமட்டத்திலிருந்து வருவான் என்று. இந்த அடிமட்டத்திலிருந்து வருவதற்கு என்று என்ன ஒரு விஷயம் இதில் இருக்கிறது? என்ன கிரக அமைப்பு இருக்கிறது? அதற்கு சொல்லப்பட்ட பதில்தான், 10ஆம் வீட்டை 6, 8க்குடையவர்கள் பார்த்தால் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு பின்பு வருவான் வள்ளலாக. அன்பர்களே, இந்த ஸ்லோகம், இந்த சூத்திரம் நாம் மனதில் நன்றாக நிலை நிறுத்த வேண்டிய ஒரு சூத்திரம். ஏனால் யாருடைய வாழ்க்கையுமே ஒரே மாதிரி இருக்க போவது இல்லை. மாற்றங்கள் உண்டு, எதிர்பாரா திருப்பங்கள் உண்டு. அந்த திருப்பங்களை கிரகங்களின் இருப்பும் காட்டும், பார்வையும் சொல்லும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான